எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. நம்ம மொபைலில் சேஃபால் வேலெட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நாட் நவுன்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். மேலே வந்து சர்ச் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சேஃபால்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேஃபால்னு வரும். அந்த சேஃபால்ன்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு இது கொடுக்கக்கூடாது. இந்த செகண்டாக இருக்கு இல்லையா, இன்ஸ்டால்னு, இதுதாங்க சேஃபாலோடைய லோகோ. இதுக்கு நேராக இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டால்ன்றதை டச் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹிட்டுன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் ஹிட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். அதை தான் டச் பண்ணணும். இந்த ஓப்பன் ஹிட்டை டச் பண்ண உடனே உங்களுக்கு கிரியேட் நியூ வேலெட்டுன்னு கேட்கும். இந்த கிரியேட் நியூ வேலெட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு. நான் வந்து 1 2 3 4 5 6ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி போடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுங்க. இங்கே கீழே நம்பர் இருக்குது பாருங்கள், ஒரு 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு போடுங்க. போட்ட உடனே இந்த பேஜ் வரும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் பேக்கப் அப்படின்ற மாதிரி இந்த லோகோ வரும். இந்த வந்த உடனே இந்த ஸ்டார்ட் பேக்கப் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்து பேக்கப் மேனுவலி அப்படின்னு 2வதாக இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து 3 இது வரும். இந்த 3மே நம்ம டிக் கொடுக்கணும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக் கொடுக்கணும். அது எப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா போதும். இதை டச் பண்ணிங்கன்னா அது வந்து பச்சை கலரில் டிக் ஆகிடும். அந்த இடத்துல நேராக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டச் பண்ணணும். இந்த 3 டிக்கு கொடுத்துட்டு தான் இதை டச் பண்ணணும். இதை டச் பண்ண உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க இல்லையா 6 டிஜிட்டல் பாஸ்வேர்டு, நான் வந்து 1 to 1லேருந்து 6 வரைக்கும் நான் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு எப்போவுமே மறக்கக்கூடாது. மறந்துட்டால் நீங்கள் சைட்டுக்குள்ளே போகிறது கஷ்டம். இந்த இடத்துல அந்த கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ண உடனே உங்களுக்கு 12 வார்த்தைகள் வரும். இந்த 12 வார்த்தைகள் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 12 வார்த்தைகள் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, 1ன்னு போட்டு கிரேப்னு இருக்குது, 2ன்னு போட்டு லயன் இருக்குது, 3ன்னு போட்டு ரூல்னு இருக்குது. இந்த மாதிரி நம்பர் வைஸாக எழுதுங்க. கரெக்டாக எழுதணும். எந்த வார்த்தையும் மாறக்கூடாது. எந்த வார்த்தையிலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. இந்த 12 வார்த்தையும் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பீரோ லாக்கரில் வச்சுருங்க. குறிப்பாக இந்த சேஃபால் வேலெட்டு கிரியேட் பண்ணும்போது பக்கத்தில் யாரும் வச்சுருக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மேன் யாருமே வேண்டாம். நீங்கள் தனியாக தான் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நான் வேறு ஒரு மொபைல்லேருந்து பண்ணி உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த 12 வார்த்தையை முதல்ல எழுதி வைங்க. நம்பர் வைஸாக எழுதி வச்சுட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன, செகண்ட் வார்த்தை என்ன அப்படின்ட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதன்படி ஃபஸ்ட்டு வார்த்தை கிரேப்புன்னு சொன்னீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தை அங்கே போய்ட்டு உட்காந்துரும். செகண்ட் வார்த்தை என்னன்னு சொன்னேன், லயன் சொன்னேன், இங்கே டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துரும். இந்த மாதிரி 12 வார்த்தையும் வரிசையாக நீங்கள் கரெக்டாக டச் பண்ணணும். நீங்கள் எழுதி வச்சுக்கிற மாதிரி அந்த பேப்பரை பார்த்து கரெக்டாக டச் பண்ணுங்கள். இதை க்ரியேட் பண்ணும்போது பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போது இந்த 12 வார்த்தையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக பதிவாயிடும். ஓகேங்களா? பதிவாயிட்ட பிற்பாடு கீழே வந்து வெரிஃபைன்னு கேட்கும். இந்த வெரிஃபை வந்து டச் பண்ணுங்கள். இந்த வெரிஃபை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கப் மெனோலி அப்படின்ட்டு இங்கே வந்து டிக்கு வந்துடும். வந்து டிக்கு வரல, இப்போ வந்து இங்கே டிக்கு வந்துடும். இப்போ இந்த பேக்கப் மெனோலியை டச் பண்ணுங்கள். பேக்கப் மெனோலியை டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஏற்கனவே 6 டிஜிட்டில் பதிவு பண்ணிங்களா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு இங்கே பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே தான் வரும். வந்த உடனே நீங்கள் பேக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்படி தான் உங்கள் வேலெட்டை ஓப்பன் பண்ணணும். சரி, வேலெட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த எழுதி வச்ச பேப்பர் தொலைஞ்சு போச்சு, அப்போ அந்த 12 வார்த்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் சைட் இந்த மொபைல்லே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். பட் இந்த மொபைல் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த 12 வார்த்தை இல்லாமல் நீங்கள் இந்த வேலெட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் செக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம், 12 வார்த்தை எடுத்து பீரோ லாக்கரில் வச்சிட்டோம். அதே வார்த்தை கரெக்டாக நம்ம எப்படி எடுக்கிறதுனா, மேலே வந்து வேலெட் 1ன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
இதில் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வரும். இதில் வந்து பேக்கப்னு இருக்குது பாருங்கள், அந்த பேக்கப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த பேக்கப் மெனோலி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேக்கப் மெனோலியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த 6 டிஜிட்டல் பாஸ்வேர்டு சொன்னீங்களா, அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே 12 வார்த்தை வந்துடும். சப்போஸ் மறந்துருந்தீங்கன்னா இதை திரும்ப நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மொபைல் உடைஞ்சாலோ இல்லை ஃபால்ட் ஆனாலோ இல்லை திருடு போனாலோ இல்லை புதுசாக ஒரு மொபைல் வாங்கினாலோ இந்த 12 வார்த்தை இல்லாமல் இதே வேலெட்டை ஓப்பன் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த வேலெட்டில் நீங்கள் வந்து ஒரு $1000 வச்சுருக்கீங்கன்னா, $1000 மதிப்பு வந்து $1,00,000. $1000 வச்சுருக்கீங்கன்னா இந்த மொபைல் ஃபால்ட் ஆகிடுச்சு, வேற ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த $1000 வந்து ரிட்டன் நீங்கள் எடுக்கணும்னா இந்த 12 வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைனா அந்த $1000 வேஸ்ட்டாக போயிடும், யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்போ 1 lakh வந்து வேஸ்ட்டாக போயிடும். உஷாராக சொல்கிறேன், இந்த 12 வார்த்தைகள் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். அந்த 12 வார்த்தையும் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பீரோ லாக்கரில் வைங்க. இது வந்து சொத்து பத்திரம் மாதிரி பாதுகாப்பாக வைக்கணும். இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இந்த 12 வார்த்தை யாருக்கும் பகிராதீங்க. இப்படி தான் நீங்கள் வேலெட் ஓப்பன் பண்ணணும். வேலெட் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணுன்றது நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சேஃபால் வேலெட் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். தனியாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணுங்கள். நன்றி.